இங்க ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். 2 சீஷர்கள் வழியிலே பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பின்னாக போய்கொண்டே இருக்கிறார். அநேக வார்த்தைகளை அவர் பேசுகிறார். ஆனால் அதுதான் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது வீட்டுக்குள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர் வீட்டுக்குள் போகிறார். வீட்டுக்குள் போய் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை கிறிஸ்துவை தெரியாத கண்கள், அறியாத கண்கள், ஆமென், இப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவரை கிறிஸ்து என்பதை இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அறிவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், பல வார்த்தைகள் அவர்களோடு கர்த்தர் பேசினார். பேசும்போது அறியாதவர்கள், எனவேதான் கீழே சொல்றார் 32வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வார்த்தை வரும்போது கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு, ரைட்டு. ஆனா கூட நடக்கிறது வார்த்தையானவர்னு தெரியல. இது எப்போது அவங்க கண்களுக்கு திறக்கப்படுதுன்னா, அவர் பேசினதினால் அல்ல, அவருடைய செயல்ல. என்ன செய்யறார்னா, அதுக்கு முந்தின வருஷம் நான் வாசித்தோம், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறதோட விடாம அந்த அப்பத்தை என்ன செய்யறாரா? பிட்டு அப்படின்றார். ஆமென். அதை நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, 2 கண்களுக்கு முன்பாக இந்த அப்பத்தை உடைக்கும் போது அவர்கள் கண்கள் திறக்கப்படுது. இப்ப இந்த கண்கள் திறக்கப்படுறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதல்ல, இந்த அப்பம் அவர் கரத்தில் ஒரு கருவியாய் மாறுகிறதுனால. ஹல்லேலூயா. சில இடத்துல கர்த்தர் என்னை உடைக்கிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போகிறது. இதை எல்லாருக்கும் கர்த்தர் செய்ய மாட்டார். இன்னைக்கு சில சூழ்நிலையில கர்த்தர் என்ன உடைக்கிறார்னா, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவர் யார் கரத்திலேயே கொடுத்து உடைக்கல, அவர் கரத்தை எடுத்துதான் என்ன உடைக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் கரமோ எடுத்து உடைக்க ஒரு தேவ பிள்ளை லைஃப கர்த்தர் விட மாட்டார். இவர் உடைவின் பாதை இன்னைக்கு வருதுன்னா அது கர்த்தருடைய கரம் தான் செய்கிறதுன்னு நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை கையில எடுத்து ஆசீர்வதிச்சுட்டு அப்படி கொடுத்துறாரு. ஆனா சிலரை கையில எடுத்து ஆசீர்வதிக்கிற இதுவரை சூப்பரா தான் இருந்துச்சு, அடுத்து ஒரு ப்ராசஸ் செய்யலாம். இதுதான் பிட்டு உடைக்கிற அனுபவம். ஏன் இதை உடைச்சுதான் இந்த அப்பத்தை நீங்க கொடுக்கணுமா? இந்த அப்பத்தை உடைச்சுதான் அவர்கள் கையில கொடுக்கணுமா? கர்த்தர் இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்வதற்கான ரீசன், இதுவரை கண்கள் திறக்கப்படாமல் கிறிஸ்துவை காணாது இருக்கிற 2 பேர் கண்கள் இப்பொழுது இந்த அப்பம் உடைக்கப்பட்டதுனால வேதம் சொல்லுகிறது அவர் கண்கள் திறக்கப்பட்டது என்று. அவன் இந்த வார்த்தை நேற்று இரவு முதல் ஆண்டவர் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். சில இடத்துல நான் உன்னை உடைச்சது உனக்கு நன்மை செய்கிறதற்காக மாத்திரமல்ல, உன் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக. எத்தனை பேர் விசுவாசித்து சத்தமாய் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? என்னை சார்ந்து இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற அவன் ஒரு கூட்டத்திற்கு என்ன உடைச்சி கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறார் நம்புறவங்க. ஹல்லேலூயா.